ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம், சேஃபாக இருக்கிறோம். யூஏஇல இப்போ கரண்ட்லி நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி விசாரிச்சிங்க. என்னோட வீடியோ பார்க்குறதோட மட்டும் நிப்பாட்டாமல் என் மேலே அக்கறையாக இதுக்குன்னு மெசேஜ் பண்ணி சேஃபாக இருக்கீங்களா சிஸ்டர்னு கேட்டதெல்லாம் ரொம்ப ஆறுதலாக ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்மளுக்காக இவ்வளோ பேர் துவா செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே பிளஸ்டாக இருந்ததுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னுமே இங்கே எதுவுமே ஒரு முடிவுக்கு வரல. ஸோ கல்ஃபில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் உலகத்தோட அமைதிக்காகவும் நம்ம எல்லாருமே துவா செய்வோம். இந்த மாதிரி டைமில் எங்களுக்கு இங்கே ரமதான் எப்படி போயிட்டு இருக்கு, எங்களோட சஹர் டு இஃப்தார் ரொட்டீன்லாம் எப்படி போயிட்டு இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளாவே இங்க என்னதான் நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியலங்க. அவ்வளவு மோசமான சிச்சுவேஷனா ஆக்கி விட்டுட்டாங்க. ரமதான் டைம்லாம் யூஸ்வலி துபாயில ரொம்ப கலக்கலப்பா, எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம்னு மனசுக்கே ஹாப்பியா ஒரு மாதிரி நிறைவா இருக்கும். பட் இந்த வருஷம் அப்படி இல்ல, ரொம்ப பேனிக்கிங்கான சிச்சுவேஷனா தான் போயிட்டு இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் டென்ஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. பட் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வர நாங்க எல்லாருமே சேஃபா தான் இருக்கிறோம். யூஏஇ கவர்மெண்ட்ல இருந்து ஹை அலர்ட்டோட சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் அடுத்த நொடி என்ன அப்படிங்கிற அந்த பயம் மனசுல இருக்கதாங்க செய்யுது. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லாம் அந்த பேனிக் மோட்ல இருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஏதாவது ஒரு சின்னதா சத்தம் கேட்டா கூட அவ்வளவு பேனிக் ஆகும். பட் இப்ப அந்த அளவுக்கு இல்ல. மேபி இந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாம் நாங்களே பழகிட்டு வரோம்னு நினைக்கிறேன். பட் மொபைல் அந்த சைரன் அலர்ட் ஒன்று அனுப்புவாங்க பாருங்க, அப்பதான் ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருக்கும் போது இல்லைன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மொபைல் அடிச்சு அலரும் பாருங்க, அப்பதான் ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம்னால பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ஸும் லீவ் விட்டுட்டாங்க அண்ட் எக்ஸாம்ஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க. மத்தபடி ஒர்க் போற ஆட்கள்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் நெக்ஸ்ட் டே என் வீட்டுல தனியா விட்டுட்டு ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அவங்களாம் மட்டும் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் தராவி தொழுகைக்காக மஸ்ஜித்க்கு போயிருக்கும் போது எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ நானே அப்படியே தனியா நடந்து மஸ்ஜித்க்கு போயிட்டேன் தராவி தொழுகைக்காக. எங்க வீட்டுல இருந்து ரொம்ப பக்கம் தான், ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. சோ அப்படியே நடந்தே வந்துட்டேன். இங்க உள்ள எல்லா மஸ்ஜித்லயுமே நோம்பு டைம்ல டேட்ஸ், வாட்டர், அப்புறம் ஃப்ரூட்ஸ், லபன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் தொழுகை முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த மாதிரி டீ இல்லைன்னா அரபிக்காவா அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இது யார் கொடுக்குறா என்னன்னே நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்க. பட் தொழுதுட்டு வர மக்களுக்கு களைப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் டெய்லியுமே ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் இல்லையா, சோ இதை அப்படியே எடுத்துட்டு வந்து என் ஹஸ்பண்ட் கையில கொடுத்துருவேன். என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்ன பிக்கப் பண்றதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தொழுகை முடிஞ்சு வெளியே வரதுக்கும் அவங்க ஒர்க் முடிஞ்சு கரெக்டா என்ன பிக்கப் பண்ண வரதுக்கும் டைம் சரியா இருந்தது. எடுத்துட்டு வந்த டீ அப்படியே அவங்க கையில கொடுத்து அவங்களையும் ஹாப்பி பண்ணிட்டு நாங்களும் அப்படியே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படிதான் ஹாப்பியா தராவி தொழுகைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்த எங்களை கொஞ்சம் நாள இடையில வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. ஒரு சில டேஸ் தராவிக்கு போக முடியாத சிச்சுவேஷன்ல என் ஹஸ்பண்டே வீட்டுல தொழுவ வச்சிருவாங்க. சோ நாங்க வீட்லயே தொழுதுப்போம். அப்புறம் இன்னைக்கு சஹர் சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்காவது இவங்களுக்கு ஒரு நல்ல மெனு குக் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டே தான் கிச்சனுக்குள்ள வந்தேன். ஆமாங்க, இங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் எதுவுமே ப்ராப்பரா குக் பண்ணல, சமைக்கிறதுக்கே தோணல, சாப்பிடறதுக்கே தோணல, அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நாளா நான் என்ன சமைச்சேன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியலங்க. அப்படி இருக்கிறத வச்சே தான் ஓட்டிட்டு இருந்தேன். சோ இன்னைக்காவது இவங்களுக்கு சுஹூர் அண்ட் இஃப்தாருக்கு நல்ல மாதிரி குக் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டே தான் நான் vlog எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளவு நாள் தான் இப்படி பயந்து பேனிக்டாவே இருக்கிறது, நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்தாகணுங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சஹர் சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கு சமோசா பண்றதுக்குள்ள மட்டனை மட்டும் குக்கர்ல வேக போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் நான் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். வேற யாரும் இல்ல, கஸ்பனா சமையல் பெனாசிஸ் இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த கிஃப்ட் தான். நாங்க 2 பேரும் ஒரே ஊர் தானாலும் நாங்க பேசிக்கிட்டதே இல்ல. இப்ப ரீசெண்டா தான் ஃப்ரெண்ட் ஆகி பயங்கர க்ளோஸ் ஆயிட்டு இவங்களை என் ஃப்ரெண்ட்னு சொல்றதை விட என்னோட ஓன் சிஸ்டர் மாதிரி அப்படி சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றேன்னா அவங்க அவ்வளவு ஒரு கேரிங்கான பர்சன். பாருங்க என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அயர்ன் அண்ட் மண் சட்டி ரெண்டையுமே அவங்க கையாலே பழக்கி எனக்கு கொடுத்துட்டாங்க. எங்கிட்ட இருக்கிற நான்ஸ்டிக் எல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு இந்த மாதிரி மண் சட்டி காஸ்ட் அயர்ன் ஹெல்தியா மாறணும்னு சொல்லியே கொடுத்திருக்காங்க. மண் சட்டி காஸ்ட் அயர்ன் பழக்கிறதுலாம் இவ்வளவு கஷ்டங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. அவங்க வீடியோ பார்த்துதான் இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம அம்மா நம்மளுக்காக மெனக்கட்டு ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மண் சட்டி எல்லாமே பழக்கி எனக்கு ஈஸியா கொடுத்துட்டாங்க. எனக்கு பெனா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதாங்க. அவங்க மட்டும் ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்காம அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்தி லைஃப் ஸ்டைலா இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் எல்லாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா, சோ இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். தேங்க்யூ பெனா ஃபார் திஸ் மீனிங்ஃபுல் கிஃப்ட். இன்னைக்கு இந்த மண் சட்டில தான் நான் மீன் குழம்பு பண்ண போறேன். அவங்க இதை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு தான் இதை யூஸ் பண்ணவே போறேன். சோ யூஸ் பண்ண முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த சட்டி நிறைய தண்ணி பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ நானும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். இப்பதான் ஃபர்ஸ்டா மண் சட்டி யூஸ் பண்ணி பழகிறேன் இல்லையா, சோ கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பழகிட்டு அப்புறம் கூட 2 கூட வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடியே ஆசையா தான் இருந்தது இந்த மாதிரி மண் சட்டி
யூஸ் பண்ணி பழகணும்னு. பட் என் கைக்கு தாங்காது, ஒண்ணு கழுவும் போது உடைஞ்சிரும், இல்லைன்னா இதை மெயின்டைன் பண்ணாம அப்படி ஏதாவது ஆயிரும். அதுக்காகவே ஈஸி லைஃப் ஸ்டைலுக்காக நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா சீக்கிரமா எல்லாத்தையும் மாத்தணும். அப்புறம் இன்னைக்கு ஆனியன் நிறைய கட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. ஒன்னு சமோசாக்கு, நெக்ஸ்ட் பட்டர் பீன்ஸ்க்கு, அப்புறம் ஃபிஷ் பொரிச்சது பண்ண போறேன். இது மூணுக்குமே ஆனியன் தான் தேவைங்கிறதுனால நிறைய ஆனியன் தேவைப்பட்டுச்சு. ஸோ சாப்பர்ல போட்டு ஈஸியா பிளண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமா இருந்தா கையிலேயே கட் பண்ணிடுவேன், பட் நிறைய தேவைங்கிறதுனால சாப்பர்ல போட்டு வேலையை ஈஸியா முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சமோசா ஸ்டஃபிங் பண்றதுல இருந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்பவே நான் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு வேலையும் ஈஸியா இருக்கும். அதனால தான் ஆனியன் கட் பண்ணும்போதே மொத்தமா கட் பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணணும், நாளைக்கு அகைன் சமோசாக்கு தனியா கட் பண்ணணும், அந்த மாதிரி வேலையா இருக்கும். இந்த ஸ்டைல பண்ற சமோசா ஸ்டஃபிங்க்கு புதினா, மல்லி, கரம் மசாலா இது எல்லாமே ஆனியனோடய போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மட்டனை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்குங்க. இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கனடால இருக்கிற அவ தான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தா. அவ சொல்லி கொடுத்ததுல இருந்து எப்போ சமோசா பண்ணாலும் இந்த ஸ்டஃபிங் தான் பண்ணுவேன். நான் குக்கிங் பண்ணணும்னு இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிட்டது இவகிட்ட இருந்ததா. இந்த லேப்ல எல்லாம் எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் நிறைய நியூ டிஷஸா ட்ரை பண்ணி என்னதான் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவா. ஆனா அவ கைக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நல்லா அமைஞ்சிருங்க. இது வரைக்கும் எதுவுமே ஃபெயில் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப வர அவ ஏதாவது நியூ டிஷ் ட்ரை பண்ணி நல்லா வந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுவா. நான் ஏதாவது நியூவா ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா அவளுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்படிதான் எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். அப்புறம் இது இடையில நான் ஒரு 1 வீக் ஷார்ட் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தேன். அப்ப இந்த டபுள் வின் சீசன்ல இருக்குன்னு சொல்லி அம்மா வாங்கி தந்து விட்டு இருந்தாங்க. அதை எடுத்துட்டு வந்து நான் ஃப்ரீசர்ல போட்டுட்டேன். ஃப்ரீசர்ல வச்சா எதுவுமே ஆகாது. நம்மளுக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டபுள் பீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்டா சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கும். பட் இது ஜான் பிப்ரவரின்னு ஒரு சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறதோட வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அதையும் தாளிச்சு போட்டு குக் பண்றதுக்கு வச்சுட்டு இந்த அரபிக் ஸ்வீட்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே அந்த பக்லாவா, பஸ்பூசான்னு ஒரு ஸ்வீட்டுக்கும் ஒரு நேம் இருக்கு. ஃபுல்லாவே நட்ஸ் ஃபில்லிங்கோட கொஞ்சமா சாப்பிட்டாலே பயங்கரமா திகட்டுற அளவுக்கு ஓவர் ஸ்வீட்டா இருக்கும். ஒவ்வொரு ஷேப்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஃபில்லிங் லைக் பிஸ்தாஷியோ, கேஷ்யூன்னு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு செம்ம டெம்டிங்கா இருந்தாலும் ஒரு பீஸ்க்கு மேல சாப்பிடவே முடியாது. நெக்ஸ்ட் மீன் குழம்பு வச்சு விட்டலான்னு மீனுக்கு மசாலா, உப்பு எல்லாமே போட்டு பெரட்டி வச்சுட்டு மீன் ஆனதுக்கு கூட்டி வச்சுட்டு இருந்தேன். மண் சட்டியில பண்ற மீன் குழம்புக்கு டெஃபினெட்லி ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அதை நான் இன்னைக்கு தான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு தான் நான் புளி தண்ணியை உள்ள ஆட் பண்ணுவேன். புளி தண்ணிலேயே நான் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். நான் பாட்டுக்கு ஏ ஸ்டைல்ல தாங்க மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சஃபினா இருக்கிறாள், அவ பழக்கி விட்ட பழக்கம் தாங்க இது. மீன் குழம்பு பண்ணும் போதெல்லாம் மாங்காய் போட்டு பண்றதுக்கு அவ சொல்லிதான் ஒரு வாட்டி நான் மீன் குழம்புல மாங்காய் போட்டு செஞ்சேன். அதுல என் ஹஸ்பண்ட் புடிச்சுக்கிட்டாங்க. எப்போ மீன் குழம்பு பண்ணாலும் மாங்காய் போட்டு தானே பண்றான்னு கேக்குறாங்க. சோ இன்னைக்கும் அவங்க ஆசைப்படி மீன் குழம்புல மாங்காய் போட்டு தாங்க பண்ணிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு வஞ்சர மீன்ல தான் மீன் குழம்பு வச்சிருந்தேன். ஃபைனலி மீனை உள்ள சேர்த்து கொதிக்க வச்சாச்சு. அது ஒரு 2-3 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இந்த சைட் பட்டர் பீன்ஸும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபிஷ் பொரிச்சது மட்டும் பண்ணணும். ஃபிஷ் பொரிச்சது ஒரு கேரளா டிஷ்ங்க. இதுக்கு நம்ம நார்மலா ஃபிஷ் ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு தனியா ஒரு கிரேவி பண்ணி அதுல நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப நாளா இந்த ரெசிபி பண்ணணும்னு மைண்ட்ல இருந்தது. ஃபைனலி இன்னைக்கு நல்ல கிங் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்ததால அதுலயே பண்ணிடலான்னு இன்னைக்கு பண்ணிட்டேன். மீனானும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி தாளிப்பு மட்டும் சேர்த்து மூடி வச்சுட்டேன். அப்புறம் ஃபிஷ் பொரிச்சது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அப்ளை பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை தனியா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து தனியா ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் பனானா லீஃப்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கிரேவி ஒன்னா சேர்த்து டோஸ்ட் பண்ணா சூப்பரா ஃபிஷ் பொரிச்சது ரெடி ஆயிரும். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில்லையே எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் சேர்த்து பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். நான் இதை ஃபுல் ரெசிபியா காட்டல, ஜஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி தான் காட்டியிருக்கிறேன். இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தனி வீடியோ போஸ்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த வாழை இலை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபயர்ல காட்டிக்கணும். அப்பதான் அது சாஃப்ட் ஆகி நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணும்போது கிழிஞ்சிரும். இப்போ பனானா லீஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் கிரேவி வச்சுட்டு அது மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு அகைன் டாப்ல ஒரு லேயர் நம்ம கிரேவி வச்சுக்கணும். தென் டாப்ல கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து ஃபோல்ட் பண்ணி தவால வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இதுவரை இந்த ஃபிஷ் பொரிச்சது சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி வாழை இலையை ஃபோல்ட் பண்ணிட்டு தவால வச்சு தண்ணி தெளிச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், இதோட சஹருக்குள்ள வேலை எல்லாமே முடிஞ்சுது. இதோடய நான் இஃப்தாருக்குள்ள சமோசா ஸ்டஃபிங்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இனி சஹர் கிளம்பி எல்லாத்தையுமே சூடு பண்ணி சாப்பிடணும். மீன் குழம்பு பாக்குறதுக்கே செம்ம டெம்டிங்கா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வெஜ்ஜீஸ்க்கு பட்டர் பீன்ஸ் அண்ட் ஃபிஷ் பொரிச்சது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் தூங்க போயிட்டேன்.
கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்து தஹஜ்ஜுத்லாம் தொழுவிட்டு அப்படியே சஹருக்குள்ள சாப்பாடு எல்லாமே சூடு பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு பாக்குறதுக்கே நல்ல கலரா மாங்காய்லாம் போட்டு சூப்பரா வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு ஃபுல் செட் ஆஃப் மெனு குக் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இருந்தது. சூடு பண்ண எல்லாத்தையுமே பவுல்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபிஷ் குழம்புலாம் நான் நிறைய தான் பண்ணிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு எனக்கு இது தாராளமா வரும். இங்க நாங்க 2 பேர் தாங்கிறதால மட்டன் சிக்கன் ஃபிஷ்னு எது குக் பண்ணாலுமே எனக்கு இன்னொரு வேலைக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வேஸ்ட் பண்ணாம லெஃப்ட் ஓவர் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு சஹருக்கு எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் மெனுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கறி, ஃபிஷ் பொரிச்சது அண்ட் பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் தான் குக் பண்ணிருந்தேன். இன்னைக்கு ஹைலைட்டே இந்த ஃபிஷ் பொரிச்சது தாங்க. ரொம்ப நல்லா வந்திருந்தது. அந்த கிரேவி அண்ட் ஃப்ரைட் ஃபிஷ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். சஹருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சூடு பண்ண எல்லாத்தையுமே டேபிள்ல எடுத்து வச்சு சாப்பிட உட்காந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சஹர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் டே கஞ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள அரிசி அண்ட் பருப்பை மட்டும் வேக போட்டு வச்சுட்டேன். இப்பவே வேக போட்டு இப்படி வச்சுட்டு தூங்க போயிட்டா நெக்ஸ்ட் டே கிச்சனுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வெளியே கஞ்சி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டே வழக்கம் போலதான் முழிச்சதும் ஃபர்ஸ்ட் ஓதுறது, தொழுகிறது, திக்கர் பண்றதுன்னு இப்படியே தான் டைம் போகும். யூஸ்வலி 2-3 மணிக்கு மேலதான் கிச்சனுக்குள்ளேயே போவேன். பட் இன்னைக்கு 4 மணிக்கு மேலதான் கிச்சனுக்குள்ளேயே போனேன். பிகாஸ் நான் நைட்டே நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா. ஸோ எனக்கு ஈஸியா இருந்தது. இந்த மாதிரி டைமும் நிறைய சேவ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இப்பெல்லாம் நான் சஹருக்குள்ள வேலை பார்க்கும் போதே நெக்ஸ்ட் டே இஃப்தார்க்கான ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் செஞ்சு வச்சுறேன். ஃபர்ஸ்ட் சமோசாக்கு ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன். சமோசாக்குள்ள ஃபில்லிங் நைட்டே ரெடி பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபோல்டிங் பண்ற வேலை மட்டும்தான். நைட்டே ஃபோல்டிங்கும் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஃப்ரீயா இருக்கலாம்னு தான் நினைச்சேன். பட் கொஞ்சம் டயர்டா இருந்ததால சரி காலையில பாத்துக்கலாம்னு தூங்க போயிட்டேன். நெக்ஸ்ட் டெசர்ட்க்கு இன்னைக்கு இளநீர் கடல் பாசி தான் பண்றேன். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த இளநீர் கடல் பாசி எப்படியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிடுவேன். பிகாஸ் நோம்பு டைம்ல நம்மளுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகும் இல்லையா. இது சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அடிக்கடி பண்ணுவேன். நேத்து முந்தா நல்லா ஓபன் பண்ண இளநீர்ல நிறைய தண்ணி இருந்ததுங்க. பட் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சமா தான் இருந்தது. சரி இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம்னு இதுலயே பண்ணிட்டேன். கடல் பாசி நல்லா கரைஞ்சதும் அதுல சுகர் அண்ட் இளநீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன பவுல்ல ஊத்தி வச்சுக்க வேண்டியதான். இப்பவே இதை செஞ்சு வச்சாதான் 1 hour இஃப்தார் டைம்க்கு நல்ல செட் ஆகி வரும். டாப்ல கொஞ்சம் சப்ஜா சீட் சேர்க்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். கடல் பாசி ப்ரிப்பேர் பண்ணி செட் ஆகிறதுக்கு வச்சுட்டு இந்த சைட்ல கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கஞ்சிக்கு சஹர்லயே அரிசி அண்ட் பருப்பை குறைவா வேக போட்டு வச்சுட்டேன் இல்லையா. ஸோ இப்போ ஜஸ்ட் அதை பிளெண்ட் பண்ணி கொதிக்க வைக்கிற வேலை மட்டும் தான். இன்னைக்கு நான் எங்க ஊர் கறி கஞ்சி பண்ணாம பிளெயின் வெள்ளை கஞ்சி தான் பண்ணிருக்கேன். இது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும். பிளெண்ட் பண்ண ரைஸ்ல தேங்காய் பால் சேர்த்து கொதிச்சதும் ஃபைனலி அதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணணும். நல்ல மனமா இருக்கும். இதுல வெந்தயம் நிறைய பூண்டெல்லாம் சேர்த்து பண்றதால இதை எங்க ஊர்ல வாயு கஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. பட்டை, ஏலக்காய், புதினா, ரம்பல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே பொரிச்சதும் இது அப்படியே கஞ்சியில சேர்த்து ஒரு 5 minutes பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரா எங்க ஊர் ஸ்டைல்ல வெள்ளை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளெயின் கஞ்சி கூட துவையல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்குங்க. அப்புறம் இதை நேற்று மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண போக 2 மாங்காய் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுல சிம்பிளா இப்படி மாங்காய் ஊறுகாய் போட்டு விட்டுட்டேன். இந்த மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கலந்து சாப்பிடுறதுக்கே சூப்பரா இருக்கும். ஃபைனலி அதுக்கு ஒரு தாளிப்பையும் சேர்த்து மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஐட்டம் வேணும் இல்லையா. அதுக்கு பச்சி, பக்கோடா இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு ஆனியன் பக்கோடா தான் பண்ண போறேன். பக்கோடா ஹார்டா இல்லாம நல்லா டேஸ்டியா வரணும்னா நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எங்க ஊர்ல பக்கோடா பண்றதுக்கு எப்பவுமே கடலை மாவு யூஸ் பண்ண மாட்டோம், பட்டாணி மாவு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டாணி மாவு எல்லா ஊர்லயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் உங்க ஊர்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா இதுல ஒரு டைமாவது பக்கோடா பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நான் ஊர்ல இருந்து வரும்போது 2-3 பேக்கெட்டா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். இந்த மாதிரி நோம்பு டைம்ல எனக்கு பக்கோடா பஜ்ஜி எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இஃப்தாருக்கான டைம் ஆயிடுச்சு. நான் எல்லாமே ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சமோசா அண்ட் பக்கோடா இதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிங்க்ஸ்க்கு நான் இன்னைக்கு விம்டோ தான் பண்றேன். எனக்கு விம்டோ ரொம்பவே பிடிக்குங்க. வீட்ல என்ன ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு இந்த விம்டோ நோம்பு டைம்ல கண்டிப்பா வேணும். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஒரு டைம் நான் ஊருக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். அங்க எங்க வீட்ல யாருக்குமே இந்த டேஸ்ட் சுத்தமா பிடிக்கல. பட் இது பழகினவங்களுக்கு கண்டிப்பா நோம்பு டைம்ல இது இல்லாம முடியாது. அப்படிதான் நானும். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா எதை மறக்கிறோமோ இல்லையோ இதை மட்டும் மறந்துடக்கூடாதுங்க, டீ போட்டு வைக்கிறது தான். பிகாஸ் இஃப்தார் முடிச்ச கையோட டீ எங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஸோ நல்லா இஞ்சி தட்டி போட்டு காரமா டீயும் போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சாச்சு. ரமதான் டைம்ல மட்டும் டீ போடும்போது கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிப்போம். ஃபிளேவரும் நல்லா இருக்கும் அண்ட் உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும். ஸோ டீயும் போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சூடு பண்ண கஞ்சியும் பவுல்ல ஊத்திட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பிளேட்டிங் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டு இஃப்தார் ஸ்பெஷல் என்னலான்னு பாத்தீங்கன்னா மட்டன் சமோசா, ஆனியன் பக்கோடா, மாங்காய் ஊறுகாய், வெள்ளை கஞ்சி அண்ட் அது கூட துவையல், டெசர்ட்ஸ்க்கு இளநீர் கடல் பாசி அண்ட் ட்ரிங்க்ஸ்க்கு விம்டோ. இது எல்லாம் தான் எங்க வீட்டு இஃப்தார் ஸ்பெஷல். இன்னைக்கு இஃப்தாருக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இஃப்தார் சூப்பரா முடிச்சாச்சு. ஆனியன் பக்கோடா வித் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வெள்ளை கஞ்சி வித் துவையல் எல்லாமே சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.